அருட்பெருஞ்சோதி. இந்த பிரபஞ்சத்தில் நம்மை சுற்றி எத்தனையோ அதிசயங்கள் நடக்கின்றன, இன்னமும் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றன. இது ஆன்மீகம், அமானுஷ்யம், உளவியல், ஏன் அறிவியல் துறையே கூட ஆகட்டும், நம்ப முடியாத, எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத, நமது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. உலகெங்கும் அப்படி நடக்கிற செய்திகளை ஜோதிடத்தில் முற்பிறவி, மறுபிறவி, கர்ம வினையால் ஏற்படும் மாற்றம், மரணத்திற்கு பின் நடக்கும் நிகழ்வுகள் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. நாம் கற்றது கை மண் அளவுத்தான். இன்றைக்கு அறியாத எத்தனையோ விஷயங்கள், அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக நாம் நினைப்பதை நாளையே நிரூபிக்கப்படும் அறிவியல் எல்லைக்கு கூட வரலாம். மனிதன் தனது வினைப்பயனை அனுபவிக்கவே மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கின்றான் என்கிறது சனாதன தர்மம். சனாதனம் என்றால் என்ன என்றால், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாத ஒரு பொதுத்தன்மையைத்தான் சனாதனத்தினுடைய தலையாய கருத்து. ஒரு செயலை செய்யும் பொழுதே அதன் விளைவும் அதனுள் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் மனிதன் தான் செய்யும் செயல் நன்மையானதா தீமையானதா என்பதை அறியும் சக்தியைத்தான் சனாதன தர்மம் நமக்கு புகட்டுகிறது. இன்றைக்கு சனாதனத்தை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று அறிவிலிகள் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். சனாதனம் என்ன என்பதை முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையும் பொறுமையும் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது. அதுபோலதான் சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இறைவன் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்த மாதிரி மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பதில்லை, கஷ்டங்களை எல்லாம் அவனுக்கு சுகமாக மாற்றி விடுகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது. நீங்கள் செய்கின்ற கர்மவினை தான் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகிறது. ஆக கர்மவினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது. கர்மா அப்படின்னா செயல் அர்த்தம். கர்மவினை என்றால் ஏதோ தீண்டத்தகாத ஒரு சொற்றொடர் அல்ல. பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றம் இல்லாமல் என்னை முழுமையாக நம்பி சரணாகதி அடைபவருக்கு, பரிபூர்ண சரணாகதி அடைபவருக்கு நான் எப்போதும் சிரத்தையுடன் வழிகாட்டுகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களையும் கருணையும் பொழிந்து அவனை காப்பாற்றி விடுகிறேன். இதை பல தருணங்களில் உணர்த்தியும் இருக்கிறேன். நல்ல செயல் நன்மையும் தீய செயலுக்கு எதிர்மறை விளைவுகளும் தரும் கர்மவினை பயன்தான் செய்யும் செயலுக்கு ஏற்பவே இருக்கும். நமது சாஸ்திர கூற்றின்படி பரமாத்மாவில் இருந்து விரிந்து வந்த ஜீவாத்மாக்கள் ஏதாவது ஒரு காலத்தில் மீண்டும் பரமாத்மாவோடு இணைந்துத்தான் ஆக வேண்டும். அது ஒரு பிறவியிலோ அல்லது 1000 பிறவியிலோ கூட இருக்கலாம். அது அந்த ஆத்மாவின் பரிபக்குவத்தை பொறுத்துதான். அப்படி எண்ணற்ற அதிசயிக்கத்தக்க நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை இன்றளவும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மனித வாழ்க்கை பயணத்தை கிரகங்கள் தான் முன்னிலை நின்று வழிநடத்தி செல்கின்றன என்றால் அது மிகை ஆகாது. எனினும் ஒரு ஜாதகத்தில் கர்மவினை சுழற்சியால் கிரகங்கள் அமைய பெறும். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குல சம்பிரதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்னும் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் தகுந்த மாதிரிதான் கிரகநிலை அமையும். வினை வழி வருந்தேகம் விமலருக்கும் உண்டு. எனவே கிரகங்களை புரிந்து கொள்வோம். கிரகத்தின் பாதையில் நன்மையான விஷயங்களில் நமது மனதை செலுத்தி செயல்பாடுகளை நாடி தேடி செய்து எல்லாமல்ல பிரபஞ்சத்துடைய பேராற்றல் பெருங்கருணையை பெறுமாறு எல்லாமல்ல பிரபஞ்சத்தை வணங்கி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள். அருளரசு 95 இணைய காணொளி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். நன்றி.